இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அத்தை எல்லாருமே வந்திருந்தாங்கங்க. உள்ள போக போக பயமாவே இருந்துச்சுங்க. நான் சேட்டை பண்ணதெல்லாம் சொல்லிடுவாங்களோன்னு. அப்புறம் என் ஃபைல் நானே எடுத்து எங்க அப்பா கிட்ட கொடுத்தங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்தாவே பயமா இருக்குங்க. அப்புறம் எங்க மிஸ் நல்லா தான் படிக்கிறாங்க, சேட்டை தான் கொஞ்சம் அதிகமா பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்கங்க. இந்த டைம் 95% எடுத்திருக்காங்க. இன்னைக்கு என் தம்பிக்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங்க. அவங்க மிஸ்ஸை பார்க்க தாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க எங்க அவளை இங்க விட்டுட்டு போயிருவோமோ நினைச்சிட்டு அழுந்துட்டே இருந்தாங்க. அவங்க மிஸ் அவன் பண்றதெல்லாம் சொல்ல சொல்ல அவன் ரியாக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு. எங்க மேம் வந்து பிரின்சிபல் கூப்பிட்டாங்க, வான்னு சொன்னாங்கங்க. எனக்கு எதுக்குன்னே தெரியலங்க. அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது நான் இன்ஸ்டாகிராம்ல நல்லா பேசுறேன், நல்லா வீடியோ பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஷீட்ல கொடுத்தாங்கங்க. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலங்க இது கொடுப்பாங்கன்னு. எங்க பிரின்சிபல் சார் இன்னொன்னு சொன்னாங்கங்க, இதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன் இருக்க கூடாது, படிப்புலயும் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். இப்பவே நல்லா தான் படிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கங்க. இந்த மாதிரி என்ன என்கரேஜ் பண்ணி எனக்கு இந்த ஷீல்ட கொடுத்து எங்க பிரின்சிபல் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறமே எங்க அப்பா என்கிட்ட சொன்னாங்கங்க, இப்போ 95% எடுத்திருக்க, நெக்ஸ்ட் டைம் 99% எடுக்கணும்னு சொன்னாங்கங்க. நானும் ஓகேப்பான்னு சொன்னேங்க.